ஒரு அழகான பச்சை காடு இருந்தது. அந்த காட்டில் குட்டி குட்டி விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டிலேயே ஒரு சின்ன புத்திசாலியான நல்ல மனம் கொண்ட குட்டி நரி வாழ்ந்து வந்தது. அந்த குட்டி நரிக்கு இரவு வந்தால் வானத்தை பார்ப்பது மிகவும் பிடிக்கும். மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து அது மகிழ்ச்சியுடன் குதிக்கும். வானம் முழுக்க ஒளிரும் அந்த நட்சத்திரங்கள் காட்டுக்கே ஒரு மந்திர அழகை கொடுத்தன. ஒரு நாள் இரவு குட்டி நரி வானத்தை பார்த்தபோது ஏதோ விசித்திரமாக தெரிந்தது. வானத்தில் இருந்த சில நட்சத்திரங்கள் மங்கலாக ஒளிர்ந்தன. சில நட்சத்திரங்கள் காணாமல் போனது போல் இருந்தது. வானம் சோகமாக இருந்தது. குட்டி நரி இதை பார்த்து கவலைப்பட்டு விட்டது. நட்சத்திரங்கள் இல்லாமல் இரவு வானம் அழகாக இருக்காது என்று அது மனதுக்குள் நினைத்தது. அடுத்த நாள் குட்டி நரி காட்டில் நடந்தபோது ஒரு பெரிய கருமையான மேகம் மெல்ல நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தது. அந்த மேகம் வானத்திலிருந்து ஒளியை மறைத்துக் கொண்டு செல்வதை அது கவனித்தது. அதற்குள் மின்னும் சிறிய ஒளிகள் சிக்கியிருந்தன. அது நட்சத்திரங்களின் ஒளிதான். குட்டி நரி பயப்படவில்லை. சிறியதாக இருந்தாலும் அதன் மனம் மிகவும் தைரியமானது. நட்சத்திரங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அது முடிவு செய்தது. அது மெதுவாக மேகத்தின் பின்னால் சென்றது. உயரமான மலைகள், நீளமான மரங்கள், குளிர்ந்த காற்று எல்லாவற்றையும் தாண்டி அது முன்னே சென்றது. நீண்ட பயணத்திற்கு பிறகு மேகம் ஒரு பெரிய மலைக்கு அருகில் நின்றதை குட்டி நரி பார்த்தது. அங்கே அந்த மேகத்தின் உள்ளே சிக்கியிருந்த ஒளிகள் மெதுவாக துடித்துக் கொண்டிருந்தன. குட்டி நரி மெதுவாக மேகத்தை சுற்றி ஓடி அதன் கருமையை கிழித்தது போல காற்றை கிளப்பியது. சிறிய கால்களால் வேகமாக ஓடி தைரியமாக முயன்றது. சிறிது சிறிதாக மேகம் கலைந்தது. அதற்குள் இருந்த நட்சத்திரங்களின் ஒளி வானத்துக்கு மீண்டும் பறந்து சென்றது. வானம் மீண்டும் பிரகாசமாக மின்னியது. இரவு முழுவதும் அழகான ஒளியால் நிரம்பியது. காடு முழுவதும் மகிழ்ச்சியான அமைதி பரவியது. குட்டி நரி சோர்வாக இருந்தாலும் அதன் மனம் சந்தோஷத்தால் நிரம்பியது. அது அமைதியாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து மின்னும் நட்சத்திரங்களை மீண்டும் பார்த்தது. அன்று முதல் வானத்தில் நட்சத்திரங்கள் இன்னும் அழகாக ஒளிர்ந்தன. குட்டி நரி ஒரு சிறிய உயிரினமாக இருந்தாலும் அதன் நல்ல மனமும் தைரியமும் பெரிய அதிசயத்தை செய்தது.